ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரயில்வேல வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 2.5 லட்சம் காலியிடங்கள் வந்து வரக்கூடிய 2 ஆண்டுகளில் வந்து நிரப்ப போகிறதா வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்களே, ஸோ இது மூலிமா பின்தங்கிய பிரிவினருக்கு வந்து ஒரு 23,000 இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க. ஸோ அரசு துறைகள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து மிக அதிக அளவில் வந்து வேகன்சிஸ் எப்பயுமே வந்து ஆள் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால தான் அதில் அப்ளை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை இவர் இப்படி சொல்லியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் 13,000 ஜூனியர் இன்ஜினியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது தவிர 2.5 லட்சம் பணியிடங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நிரப்பப்படுறதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரயில்வே துறையில் 2.5 லட்சம் காலி பணியிடங்கள் வந்து இப்போ நிரப்பப்படுற காரணத்தினால அடுத்த 6 மாதங்களில் 1.5 லட்சம் இடங்களும் 2 ஆண்டுகளில் மீதி இருக்கிற பேலன்ஸ் வேகன்சிஸும் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது அடுத்த 6 மாதம்னா இப்போ வரக்கூடிய இந்த இதிலேருந்து வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து வரப்போகுது. ஸோ தயவுசெய்து வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ உடனே என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ரிப்பரேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹியூஜ் வேகன்சிஸ் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இந்த 10% ஓவராலாக இந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்களே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 23,000 இடம் வந்து வரதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கேட்டகரிக்கு மட்டும். ஸோ முதல் கட்டமாக பிப்ரவரி மார்ச் மாதத்தில், இந்த இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 1,31,328 பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறதா வந்து அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2020 ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே வந்து இந்த பணி வந்து முடிஞ்சிடும், இந்த 1,31,328. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ரயில்வேல கிட்டத்தட்ட 15,06,598 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதில் 2,82,976 பணியிடங்கள் வந்து இப்போ காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக 1,51,548 பணியிடங்களுக்கு இப்போ ஆள் தேர்வு வந்து நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2019 to 2020 இந்த இயரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53,000 பேருக்கும், அதுக்கப்புறம் 2020லேருந்து 2021 அந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46,000 பேருக்கும் என்ன வராங்கன்னா வந்து ஓய்வு பெறுறாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க வயசு முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறாங்க. 2019 to 20 53,000 பேரும், 2020 to 21 46,000 பேரும் வந்து அவங்க வந்து ஓய்வு பெறுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிக பெருசு. ஸோ இந்த 53,000 + 46,000 இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே எவ்வளோ வந்துடுது? அரௌண்ட் 1 lakh கிட்ட வந்துடுது, ரைட்டா? ஸோ இதன் மூலம் இந்த ஆண்டுகளாக எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு 1 லட்சம் காலியிடங்கள் வந்து உருவாக போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறையா பேர் வந்து ஜாபுக்காக யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரயில்வேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷனை இப்போவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்கிறார் இவர் அமைச்சர் பியூஷ் கோயல். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கிடைச்ச நியூஸ். ஸோ ரயில்வேல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னென்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் இல்லை. டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து சிலபஸ் வந்து ஹியூஜ். அண்ட் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் டைம்லேயே ஈஸியாக நீங்கள் வந்து அடிச்சிடலாம். ஸோ ரயில்வேக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ கிடச்ச நியூஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.